ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட வந்திருக்க நண்பர்களே. அது என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களை முட்டாளாக்கும் நடிகர்கள். இந்த நடிகர்கள்லாம் செய்யற பித்தலாட்டங்கள் என்ன, எந்த வகையில நம்ம இளைஞர்களையும் மக்களையும் இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அப்படின்றத தெள்ள தெளிவா நான் இந்த வீடியோல பேச போறேன். இது பத்தி பேசுறதுக்கு எனக்கு எந்த பயமும் கிடையாது. ஏன்னா நான் பேச போறது எல்லாமே அப்பட்டமான உண்மை சம்பவங்கள் தான். அதாவது இந்த நடிகர்கள் நேத்து இன்னைக்கு மக்களை ஏமாத்தலங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலமாக இருக்கும் பல நடிகர்கள் மக்களை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்ற ஒரு புரிதல் ஒரு சில பேருக்கு இருந்தாலும் பல பேருக்கு இல்லாதனால தான் இங்க பிரச்சனையே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா இதுல இருந்து ஒரு சில நடிகர்கள் கொஞ்சம் விலகியே இருக்கிறாங்க. அதாவது என்னோட பொழப்பு நடிகிறதுப்பா, நடிகிறேன், சம்பளம் வாங்குறேன், போறேன், முடிஞ்ச அளவுக்கு என் படத்துல நல்ல கருத்துக்களை சொல்றேன், அதை கேட்டு ஃபாலோ பண்ணாட்டி இப்போ அப்படின்னு இருந்த நடிகர்களும் தமிழ் சினிமால இருந்தாங்கன்னு சொல்லுவேன். ஆனா இப்போ இருக்கிறாங்களான்றது பெரிய டவுட் தான். அதுல உதாரணத்துக்கு ஒரு 3 நடிகர்களை சொல்லலாம். முதல் நடிகர் யாருன்னு பாத்தீங்கன்னா நடிகர் எஸ்கே அவர்கள். எஸ்கே ஷாக் ஆயிடாதீங்க, சிவகார்த்திகேயன் கிடையாது, சிவகுமார் அவர்கள். சிவகுமார் அவர்களை பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, அன்னில இருந்து இன்னி வரைக்கும் என் தொழில் நடிகிறது, நான் நடிகிறேன், அதுக்கப்புறம் அவுட்டோர்ல நான் வெளில போகும்போது என்னை பார்த்து செல்ஃபி எடுக்கிறது, எனக்கு சால்வை போத்துறது அப்படின்னு ஒரு நடிகர் மோகத்துல நீங்க தெரிஞ்சீங்கன்னா அதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான மனுஷன். ஆனா இன்னைக்கு சோசியல் மீடியால அவரை போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் மூலமா ஒரு விழிப்புணர்வு வந்துற போது மக்களுக்கு அப்படின்றத தடுக்கும் முயற்சி தான். இருந்தாலும் இவர் சொல்ற பேச்சை இவங்க வீட்டுல இருக்கிற இவரோட பசங்களே கேட்கறது கிடையாது அப்படின்றது தான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். ஒரு காலகட்டத்தில் இவர் பேச்சை கேட்டுட்டு இருந்தவங்க தான். ஆனா இன்னைக்கு ஏகப்பட்ட பணங்களை பார்த்த உடனே பணம் மணியை பார்த்தோன்னே அந்த பசங்களே மாறிட்டாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஆனா சிவகுமார் அவர்களோட கொள்கையை கொஞ்சம் நீங்க உத்து கவனிச்சு யோசிச்சு பார்த்தா தெரியும் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு. அடுத்த நடிகர் எனக்கு ரொம்பவே பிடிச்ச காமெடி கிங் நடிகர் கவுண்டமணி அவர்கள் தாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில இருந்து இன்னி வரைக்கும் சினிமா ஒரு தொழில் அப்படின்ற மாதிரி ஒரு நினைச்சுக்கிட்டு இவர் மூவ் பண்றது தான் ஒரு கிரேட்டஸ்டான திங். இவர் தான் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு பின்னாடி இருக்கிற அந்த இன்ஃப்ளூயன்ஸை வச்சு இவர் என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். ஆனா கவுண்டமணியோட கொள்கை என்னன்னா, நான் வரேன், காசு வாங்குறேன், நடிக்கிறேன், நீ காசு கொடுத்து என் படத்தை பாக்குற, உனக்கும் எனக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு தெளிவு கவுண்டமணிக்கு எப்பவுமே இருக்கும். அந்த காலகட்டத்திலே பாத்தீங்கன்னா அவர் கூட யாராவது ஒரு ஆட்டோகிராஃப் எடுக்கணும், உங்க கூட நின்று ஒரு போட்டோ எடுக்கணும்னு சொன்னா கவுண்டமணி அலோ பண்ணவே மாட்டாரா. படிக்கிறது தானே உன் வேலை, படிக்கிறத மட்டும் பாரு, வேலை செய்யறது தானே, நீ வேலை செஞ்சாதானே உன் குடும்பத்தை காப்பாற்ற முடியும், போய் அதை பண்ணு, நடிகை பின்னாடி போவாதீங்கடா அப்படின்ற மாதிரி கவுண்டமணி அவர்கள் எப்பவுமே சொன்னது உண்டு. இன்னி வரைக்கும் அதை ஃபாலோ பண்றாரு. இது அந்த காலகட்டத்தில் யாரும் புரிஞ்சுக்கல. இது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்தில் எம்.ஆர். ராதா அவர்கள் கலக்குன்னு கலக்கணும் ஒரு காலகட்டம். அவரோட மேடை நாடகங்களாகட்டும், அவரோட படங்களாகட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட கருத்துக்களை சொல்லுவாரு. நடிகை பின்னாடி ஓடாதீங்கடா, நாங்கெல்லாம் கூத்தாடிங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஆனா அதையும் கேட்காம அன்னைக்கு கொடி பிடிச்ச நடிகர்கள் மற்றும் ரசிகர்கள்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. சோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 3 நடிகர்கள் சொன்ன ஒரு உண்மையான கருத்து, மக்களுக்கு நல்லது சேர்க்கக்கூடிய கருத்தை எதுவுமே கேட்காதனாலதான் அன்னில இருந்து இன்னி வரைக்கும் பல நடிகர்கள் ஏகப்பட்ட மக்களையும் யூத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்களோட லைஃபை அவங்க இன்டைரக்டா ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பின்னாடி ஓடுறதுனால இந்த இளைஞர்கள்லாம் ஸ்பாயில் ஆயிட்டு இருக்காங்க இன்னி வரைக்கும். அது எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த ஸ்டைல் அமைஞ்சது அப்படின்றத பத்தி தான் போட்டு உடைக்க போற நண்பர்களே. அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க நேரம் கடத்தாம வீடியோல போய் அந்த காலகட்டத்தில இருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரு காலகட்டத்தில் இருந்த மக்களையும் இளைஞர்களையும் நடிகர்கள் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க அப்படின்றத பத்தி தெள்ள தெளிவா பேசுவோம். இப்போ இந்த லிஸ்ட்ல அந்த காலத்து நடிகர்கிட்டே போயிடுவோம். நடிகர் எம்ஜிஆர் மற்றும் முதலமைச்சர் அவர்கள். அதாவது என்ன குழப்பறேன், முதலமைச்சரா, நடிகர் மற்றும் முதலமைச்சரான எம்ஜிஆர் அவர்கள். இப்ப இவர் பேரை சொன்ன உடனே ஏகப்பட்ட எதிர்ப்புகள் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வரதான் செய்யும். ஆனா உண்மையை சொல்றதுல தப்பு இல்லை இல்லைங்களா? ஏன்னா அவரை பத்தி நான் இழிவா எதுவும் பேச போறது கிடையாது. ஆனா அன்னைக்கு அவரோட அந்த பவர்ஃபுல்லான தேஜஸ் மக்களை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு அப்படின்றத பத்தி தான் சொல்ல போறேன். அதாவது அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவர் தாங்க. அதுக்கப்புறம் படங்கள்ல நடிச்சதுக்கு அப்புறமா அந்த படத்தின் மூலமாக தன்னை ஃபாலோ பண்ற ரசிகர்களுக்கு நிறைய நல்ல கருத்துக்களை நம்ம சொல்லணும் அப்படின்ற மாதிரி முடிவுல தான் அவரோட படங்கள்ல ஏகப்பட்ட நல்ல கருத்துக்களை சொல்லுவாரு. அந்த கருத்துக்களை கேட்டு ஒரு சில மக்கள் மற்றும் இளைஞர்கள்லாம் கொஞ்சம் மாறினது உண்டு. ஆனா அந்த கருத்துக்களை காதல வாங்காம எம்ஜிஆர் தான் எங்களுக்கு கடவுள் அப்படின்ற மாதிரி அந்த காலகட்டத்தில் மக்கள் நினைக்க ஆரம்பிச்சதுதான் தப்பு. இதுல எம்ஜிஆரோட தப்பு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெருசா அவரோட தப்பு கிடையாது. அவர் அந்த மாதிரி புரட்சிகரமான படங்கள் நடிச்சதுதான் தப்புன்னு நான் சொல்லுவேன். ஏன்னு பாத்தீங்கன்னா, அவரோட படங்கள்லயே அவர் ஏகப்பட்ட கருத்து சொன்னவரு. நிஜ வாழ்க்கையில அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா அவர் எவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்ணிருப்பாரு அப்படின்றத நம்ம யோசிச்சிருக்கணும். ஆனா அந்த காலகட்டத்தில் இது ரெண்டுமே எம்ஜிஆருக்கு கிடைச்சிருந்தாலுமே கூட அன்னைக்கு இருந்த அரசியல் அமைப்பும் அன்னைக்கு இருந்த மக்களோட மனநிலையும் இவரை எதையுமே செய்ய விடல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை நண்பர்களே.
ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் படத்துல அவ்வளவு கருத்து சொன்ன உடனே அவர் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு அரியணையில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அவருக்கு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் பிளான் ஒன்னு கண்டிப்பா இருந்திருக்கும். அந்த ஒரு பிளானை வந்து அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு இறங்கும் போது அன்னைக்கு இருந்த அரசியல் அமைப்பு, அதாவது அவரை சுத்தி இருந்த அரசியல்வாதிகள் கண்டிப்பா அவரை அதை பண்ண விட்டுருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா பேசிக்கலி அவர் ஒரு நடிகர் தானே தவிர அவர் ஒரு முழு நேர அரசியல்வாதி கிடையாது. அவரோட இமேஜை வச்சு அவர் ஒரு சிஎம் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் எது பண்றதா இருந்தாலும் அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற அந்த அரசியல்வாதிகளை தாண்டி தான் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் அவங்க ஆற்றபடி தான் நம்ம ஆடணும். அந்த மாதிரி ஆடினால தான் எம்ஜிஆர் அவர்களால பெரிய லெவல்ல அன்னைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரவே முடியல. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி மக்களோட மனநிலையும் அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அவங்களும் பெரிய எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லை. நம்மளுக்கு பிடிச்ச ஒரு நடிகர் வந்து சிஎம்மா உட்காந்துட்டாரு, ஒரு தலைவரா உட்காந்துட்டாரு அப்படின்னு யோசிச்சாங்களே தவிர அன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு என்னென்ன வளர்ச்சிகள் வேணும் அப்படின்றத மக்களும் யோசிக்கல. இந்த மக்கள் யோசிக்காத இந்த ஒரு அறியாமைய அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் இருந்த அரசியல்வாதிகள் நல்லா பயன்படுத்திட்டாங்க. இதனால அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சரா இருந்த வரைக்கும் அவரால் முடிஞ்சதை அவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா 3 வேளை எல்லாருக்கும் சோறு போட்டாரு. அவ்வளவுதாங்க. அந்த சோத்தை தின்னு போட்டு நம்ம ஊர் மக்களும் ரொம்ப சோம்பேறித்தனமா எம்ஜிஆர் சோறு போட்டாரு ஒரு தலைவர் இப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தாங்க. இன்னி வரைக்கும் சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதனாலதான் அவரோட சின்னத்துக்கும் அவரோட இமேஜுக்கும் இன்னைக்கும் பல அரசியல் கட்சிகள் அடிச்சுக்கிறாங்க. ஏன்னா அதை வச்சே மக்களை ஏமாத்திடலாம். சோ எம்ஜிஆர் மேல தப்பா இல்ல மக்கள் மேல தப்பா? இன்னைக்கு இந்த வீடியோல போறதுக்கு முன்னாடி ஒரு தரமான ஆப்பை பத்தி சொல்ல போற நண்பர்களே. வீட்ல இருந்தே அழகா நீங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பணம் சம்பாதிக்கலாங்க. அந்த ஆப்போட பேர் தான் 1xBet, அபிஷியல் பார்ட்னர் PSG மற்றும் சிரியா ஏ. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல ஏகப்பட்ட லைவ் மேட்சஸ் நடக்கும் நண்பர்களே. உதாரணத்துக்கு ஃபுட்பால், கிரிக்கெட், டென்னிஸ் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் சொல்லலாம். சோ இதுல இருக்கிற லைவ் மேட்சஸ்ல வரக்கூடிய ஸ்கோர்ஸை நீங்க அழகா பிரெடிக்ட் பண்ணீங்கனாலே ஐபோன், லேப்டாப் மற்றும் கேஷ் பிரைஸ் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த ஆப்ல ஏகப்பட்ட கேம்ஸும் இருக்குப்பா. அந்த கேம்ஸ் என்னன்னா இந்த கிராஷ், கிறிஸ்டல், அண்டர் அண்ட் ஓவர், 21 அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் இருக்கு. இதை கூட பிளே பண்ணி நீங்க ஈஸியா சம்பாதிக்கலாம். இது மட்டும் இல்லாம இப்ப ஐபிஎல் வர வரப்போகுது மார்ச் 23ஆம் தேதி. அதனால நீங்க எல்லாம் பயங்கர எக்ஸைட்டடா இருப்பீங்க இல்லையா? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு ப்ரோமோ கோடு கொடுத்துருக்கிறேன். இந்த ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் டெபாசிட் ஒரு $130 நீங்க ஈஸியா பெற்று விடலாம். அதுக்கு நீங்க இந்த ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணி முதல்ல இந்த ஆப்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். இது மட்டும் இல்லாம நீங்க இந்த ஆப்ல வின் பண்ற மணி எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியா UPI மற்றும் பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமா வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரைட்டுப்பா, நீ போற போக்குல சொல்லிட்டு போயிடுவ. இது பத்தி ஏதாவது டவுட்னா நாங்க யாரை கான்டாக்ட் பண்றதுன்னா 24/7 கஸ்டமர் சப்போர்ட் இருக்கு நண்பர்களே. அவங்கள கான்டாக்ட் பண்ணி எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல எதுக்கு தயக்கம், எதுக்கு டிலே பண்றீங்க? டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற லிங்கை கிளிக் பண்ணியோ இல்ல கூகுள்லயே போய் 1xBet டைப் பண்ணியோ நம்மளோட ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணி ஏகப்பட்ட கேம்ஸ் விளையாடுங்க. ஏகப்பட்ட பரிசுகளை அள்ளுங்க நண்பர்களே. இதுவும் ஒரு காரணம் தமிழ்நாடு உருப்படாம போனதுக்கு. இந்த ஒரு சம்பத்தை வச்சு நீ தமிழ்நாடு உருப்படாதுன்னு சொல்றிய, இதுல ஏதாவது நியாயம் இருக்கா? உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா டோலிவுட், கோலிவுட், பாலிவுட் இந்த 3 சினிமா துறை இருக்கும் இந்த ஸ்டேட்ல தான் பாத்தீங்கன்னா நடிகர்கள் முதலமைச்சரா இருக்கிறாங்க. இதை தாண்டி நீங்க கேரளா பக்கம் போங்க, எந்த ஒரு நடிகரும் முதலமைச்சரா இருந்தது கிடையாது. இவ்வளவு கர்நாடகா பக்கம் போங்களேன், அங்க கூட எல்லா ஃப்ரீடம் ஃபைட்டரும் பொலிட்டிக்கல் பார்ட்டியில ஏற்கனவே இருந்தவங்க தான் சிஎம் ஆயிருக்கிறாங்க. ஆனா தெலுங்கானா, ஆந்திரா, மகாராஷ்டிரா மற்றும் தமிழ்நாடு இந்த 3 ஸ்டேட்ல தான் நடிகர்களோட இன்ஃபுளுயன்ஸ் பெரிய லெவல்ல இருக்குது. அப்ப தப்பு நடிகர்கள் மேலையா மக்கள் மேலையா? அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம தமிழ்நாட்டு பக்கம் வாங்கலாம். இந்த மகாராஷ்டிரா மற்றும் ஆந்திரா, தெலுங்கானாவையும் தாண்டி தமிழ்நாட்டில் மட்டும்தான் காமராஜருக்கு அடுத்தபடியா இன்னி வரைக்கும் நம்ம ஆண்டு கொண்டிருப்பவர்கள் சினிமாக்காரங்க. சோ சினிமாக்காரங்க எந்த அளவுக்கு நம்மளை இன்ஃபுளுயன்ஸ் பண்றாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இதுக்கு மக்களும் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம நல்லாவே யோசிக்கணும். சோ இப்ப எம்ஜிஆர் அவர்களை பத்தி சொல்லிட்டேன். இப்ப இந்த எம்ஜிஆர் பாணியை வச்சு அடுத்தடுத்த நடிகர்கள் இன்னைக்கு இளைஞர்களை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பத்தியும் பேசுவோம். ஏன்னா அன்னைக்கு அவர் ஆரம்பிச்சு விட்டது. இன்னைக்கு பல நடிகர்கள் இந்த ஒரு விஷயத்தை வச்சு நானும் சிஎம் ஆகிறேன் பாரு, நானும் பெரிய அரசியல்வாதி ஆகிறேன் பாரு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட வேஷங்களை போட்டுனுக்குறாங்க. ஆனா எம்ஜிஆராலே பண்ண முடியாததை இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. இப்போ இந்த வீடியோ மூலமா நீ என்னதான்ப்பா சொல்ல வர, எனக்கு கொஞ்சம் புரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவோட இறுதியில இன்னைக்கு இளைஞர்கள் எந்த மாதிரி தப்பான விஷயத்துக்கு டைவர்ட் ஆகி போயிட்டு இருக்காங்க, இதனால அவங்க எத்தனை கால வருஷம் அவங்களோட லைஃப்ல அவங்க இழக்க போறாங்க. 10 பைசா கூட சம்பாதிக்க போறது கிடையாது. அப்படியே சம்பாதிச்சாலும் கையில நிக்க போறது கிடையாது. 10 வருஷம் கழிச்சு மார்க் மை வேர்ட்ஸ், நீங்க எல்லாருமே பிச்சை தான் எடுப்பீங்க. இப்போ நீங்க செய்து கொண்டு இருக்கும் ஒரு செயல்களை நீங்க கண்டினியூ பண்ண அப்படின்றத இந்த வீடியோட இறுதியில சொல்றேன். அதுக்கப்புறம் இப்போ எம்ஜிஆருக்கு அடுத்தது வேற எந்த நடிகரை பத்தி சொல்லலாம்னா தளபதி விஜய் அவர்களை பத்தி சொல்லலாம். இவர் எனக்கு ஒரு நடிகரா நல்லா பிடிக்கும், ஒரு டான்சரா பிடிக்கும், ஒரு சிங்கரா பிடிக்கும், ஒரு மனிதனா அவர் வேலையை அவர் பார்த்துட்டு இருக்காருப்பா, அவர் ஏன்பா டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருந்தார் பாத்தீங்களா.
அது வரைக்கும் தளபதி விஜய் எனக்கு பர்சனலாவே பிடிச்சது. ஆனா இன்னைக்கு அரசியல் அப்படின்னு ஒரு விஷயத்துக்குள்ள அவர் வராரு பாத்தீங்களா, இப்பதான் அவர் மேல எனக்கு ஒரு டவுட் வருது. நீங்களும் அந்த லிஸ்ட்ல சேர்ந்துட்டீங்களா பாஸ் அப்படின்ற மாதிரி. காரணம் என்னன்னா, ஒரு நல்ல நடிகரா நடிச்சாரு, எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணாரு, 100 கோடி 200 கோடின்னு சம்பளம் வாங்கினாரு, ஜாலியா டாம் குரூஸ் மாதிரி வீட கட்டினாரு, செட்டில் ஆனாரு, போனாரு அப்படின்ற மாதிரி இருந்திருந்தா விஜய் அவர்களை நம்ம பெருசா பாராட்டியிருக்கலாம். ஆனா இன்னைக்கு அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வராரு பாத்தீங்களா, இது எதுக்காக வராரு அப்படின்றதுதான் கேள்வி. எதனால இந்த கேள்வி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் அரசியலுக்கு வரணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும், இதுதாங்க என்னோட மெயினான ஒரு மோட்டிவே அப்படின்னு நினைச்சிருந்தா, இவரு தலைவான ஒரு படம் நடிச்சாரு பாத்தீங்களா, அப்போ அன்னைக்கு காலகட்டத்தில் இருந்த முதலமைச்சரால இவருக்கு ஏகப்பட்ட பிரஷர் வந்து அந்த படம் ரிலீஸே ஆகாம நின்னு போச்சு. அப்போ தைரியமா இறங்கி வந்திருக்கலாம். இல்லைன்னா அந்த காலகட்டத்தில் வேற ஒரு எதிர்கட்சி தலைவர் இருந்தாரு, இவங்க எதுவுமே நாட்டுக்கு செய்யறது இல்ல, மக்களுக்கு செய்யறது இல்ல, இதனால நான் படம்லாம் நடிக்கிறத விட்டுட்டு நான் இப்ப இறங்குறேன் பாரு அரசியல்ல அப்படின்ற மாதிரி பண்ணிருக்கலாம். ஆனா அந்த காலகட்டத்தில் எல்லாத்துலயுமே எதுவுமே பண்ணாம இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு பெரிய தலைவர்கள் யாருமே இல்ல, தமிழ்நாட்டிலே ஒரு குழப்பம் தான் நிலவுது அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் நான் இறங்குறேன் பாரு அப்படின்னு சொல்றதுதான் ரொம்ப டவுட்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களோட ஒரு ஸ்மார்டஸ்டான திங்கிங் என்ன தெரியுங்களா, அதாவது அவரு அரசியலுக்கு எதை நம்பி வந்தாரு அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு இருந்திருக்கும்ல, அந்த டவுட்டை இப்ப நான் கிளியர் பண்றேன். அதாவது ஒரு கடந்த ஒரு 10 வருஷமா பாத்தீங்கன்னா இங்க இளைஞர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுத்தி கொண்டிருக்கும் அந்த இளைஞர்களோட ஏஜ் குரூப்பே வந்து ஒரு 18 இருந்து 25 வயசு இருக்குமா. லாஸ்ட் 10 வருஷத்துல இவங்க சைட்ல இருந்து போடுற ஓட்டுகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா கடந்த 2 எலெக்ஷன் நடக்கும் போது நியூஸ் சேனல் அடிக்கடி பிளாஷ் ஆகிற நியூஸ் என்ன தெரியுங்களா, இந்த கடந்த 2 எலெக்ஷன்ல ஓட்டே சரியா ஊழங்க, எவனுமே ஓட்டு போட வரமாட்டான், ஏன்னா ஓட்டு பதிவே ரொம்ப கம்மியா நடந்திருக்குது. அதுவும் குறிப்பிட்டு பார்த்தா இந்த 18 இருந்து 25 வயசு இருக்கக்கூடிய, அதாவது விஜயகாந்த் ரமணா படத்துல சொன்னாரு, இந்த உலகத்தையே இந்த நாட்டையே மாத்திர தகுதி வந்து இளைஞர்களுக்கு இருக்குன்னு, அந்த இளைஞர்கள் ஓட்டே போட மாட்டானுங்க, அப்படியே நாங்க லீவு கொடுத்தாலும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வீட்டிலே உட்காந்துக்கிறானுங்க, இல்லைன்னா எங்களோட எதிர்ப்பை மீறி ஆபீஸுக்கு போயிடுறானுங்க, ஓட்டு போட வரமாட்டானுங்க அப்படின்னு தானே இவ்வளவு நாள் குமுறிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த இளைஞர்களோட அந்த ஏஜ் குரூப் இருக்கு பாருங்க, இவங்கள தான் விஜய் அவர்கள் ஓட்டு போட வைக்க போறாரு. என்ன ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்களா அவருக்கு. ஏன்னா இன்னைக்கு எந்த கூட்டத்தில் போய் விஜய் அவர்கள் கை ஆட்டினாலும் இந்த ஏஜ் குரூப்ல இருக்கிற இந்த பசங்க தான் வந்து அவருக்கு பெரிய அளவுல ஆதரவு தெரிவிக்கிறாங்க. விஜய் என்ன பண்ண போறாரு, அவர் என்ன அறிக்கை கொடுக்க போறாரு, என்னென்ன நலத்திட்டங்கள் எல்லாம் எடுத்துட்டு வர போறாரு அப்படின்றத இன்னி வரைக்கும் விஜய் அவர்கள் தெள்ள தெளிவா வெளியிடல. ஒரு சின்ன மேனிஃபெஸ்டோ மட்டும் துண்டு சீட்டு மாதிரி வெளியிட்டாரு. அதை படிச்சா கூட கடந்த ஒரு 50 வருஷமா அரசியல்வாதிகள் என்னென்னலாம் அறிக்கை விடுறாங்களோ அதை அப்படியே ஜெராக்ஸ் காப்பி எடுத்துட்டு வந்து வெளியிட்ட மாதிரி தான் இருந்தது. புதுசா நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்ற ஒரு தெளிவான வழக்கத்தை இன்னி வரைக்கும் விஜய் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்டை கண்டக்ட் பண்ணி சொன்னதே கிடையாது. இருந்தாலும் இன்னைக்கு இளைஞர்கள் ரெடி ஆயிட்டாங்க, விஜய் அவர்கள் தேர்தலில் நின்னா எங்க ஓட்டு அவருக்கு தான். ஏன்னு கேட்டா அவங்க கிட்டயும் பதில் இல்ல, ஓட்டு வாங்க போற விஜய் கிட்டயும் பதில் இல்ல. சோ இந்த மாதிரி இளைஞர்கள் விஜய் அவர்கள் மேல இருக்கிற அன்பை வச்சு இவர் நாட்டை ஆளுவாரு, நாட்டை ஆண்டதுக்கு அப்புறம் நாட்டில் ஒரு திருத்தம் கொண்டு வருவாருன்னு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற இளைஞர்களை இப்படி யோசிக்கிறாங்க. இன்னைக்கு எவ்வளவு ஃபெசிலிட்டி வந்துருச்சு, அவங்க கையில மொபைல் இருக்குது, மற்ற நாடுகள் என்ன பண்ணுது அப்படின்றத நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஒரு 50 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு ஈஸியா தெரிஞ்சுக்க முடியாது. இன்னைக்கு தெரிஞ்சுக்கிற காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சாலுமே கூட அதை நீங்க பார்க்காம இருக்கிறீங்க அப்படின்னா அது உங்க தப்பும் கூட தான். உங்களை பார்க்க விடாம சோசியல் மீடியாவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த நடிகர்களோட திறமையும் புத்திசாலித்தனமும் பித்தலாட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஓகே, இது வரைக்கும் சொன்னதுல உங்களுக்கு புரிஞ்சதோ புரியலையோ எனக்கு தெரியாது, புரிஞ்சுதுன்னா கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி தான் விஜயகாந்த்னு ஒரு நடிகர் இருந்தாரு, இவரும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மனது கொண்ட ஒரு நடிகருங்க, அதாவது ஒரு நல்ல மனிதர்னு சொல்லுவேன். ஏன்னு பாத்தீங்கன்னா படத்துல நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லணும், மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும். இருக்கிற ஆட்சியாளர்கள் யாருமே சரியா ஒர்க் பண்றது கிடையாது. இவங்க ஒர்க்கே பண்ண மாட்டீங்களா, இருங்கடா நான் இறங்குறேன் அப்படின்ற மாதிரி இறங்கினவரை அழகா காலி பண்ணது எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு வந்து அந்த காலகட்டத்தில் இருந்த சோசியல் மீடியா கிடையாது. நம்ம நல்லது பண்ணணும்னு அரசியல்ல வந்தா ஒரு சில அரசியல் அமைப்புகள் மற்றும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க வந்து ஒண்ணுமே பண்ண விட மாட்டாங்க அப்படின்னு எம்ஜிஆர் கதையில நான் முன்னாடி சொன்னேன்ல, அது மாதிரி விஜயகாந்த் கதையிலையும் அவரோட குடும்பத்தாரே ஒன்றும் பண்ண விடாம இவரை தடுத்து நிறுத்தினது தான் வருத்தமான விஷயமே. அதனாலதான் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல எம்ஜிஆருக்கு அடுத்தபடியா விஜயகாந்த் அவர்களே வெளில வந்தாலுமே கூட இவர் வந்து மனசுல நல்லது பண்ணணும்ன்ற எண்ணத்தோட வந்தா மட்டும் பார்த்தாது, சுத்தி இருக்கிற இந்த அரசியல் அமைப்புகள் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களெல்லாம் எப்படி நம்ம கட் பண்ணி விட்டுட்டு நம்ம விஷயத்த வந்து நம்ம நேரா பார்த்து ஓடணும் அப்படின்ற ஒரு சூட்சமும் தெரியாதனாலதான் இந்த நடிகர்கள்லாம் மாட்டிக்கிட்டாங்க. இருந்தாலும் அவங்களால முடிஞ்சது ஒரு சில விஷயங்களை பண்ணாங்களே தவிர அதுக்கு மேற்பட்டு எதுவும் பண்ண முடியல, இவங்களாலே பண்ண முடியல. விஜய் என்ன பண்ண போறாரு? சரி, இவ்வளவு நேரம் நம்ம ஒரு பெரிய நடிகர்களை பத்தி தானே சொல்லிட்டு இருந்தோம். இப்போ இந்த மிடில் லெவல்ல இருக்கிற நடிகர்கள் அடுத்த ஜெனரேஷனை எப்படி காலி பண்ணுகிறாங்க அப்படின்றத பத்தி சொல்லுவோமா? சிவகார்த்திகேயன் அவர்களை பத்தி சொல்லுவோம். ஏன்னா இப்ப சமீபத்துல சிவகார்த்திகேயன் அவர்கள் ஏஆர் முருகதாஸோட ஒரு படத்துல வந்து நடிச்சிட்டு இருக்காரு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட மயிலாப்பூர் ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன்ல ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. நம்மளுக்கு தெரிஞ்ச பத்திரிகை நண்பர்கள்லாம் அங்க போய் பார்த்துருக்காங்க. இன்டைரக்டா
ஆனா அங்க அவர் பண்ண அழிச்சாட்டியம் என்னன்றத யாருன்னு வெளியிடல. கூடிய சீக்கிரம் வரும். முதல் வெளியிட்டால் நானாவே இருக்கிறேன். அதாவது பயங்கர திமிராயிட்டார்களாங்க. அதாவது நான் தாண்டா அடுத்த விஜய், நான் தாண்டா அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஆனனால சுத்தி ஒரு 20 பவுன்சரு, பக்கத்துல எந்த ஜூனியர் ஆர்டிஸ்டும் வந்து ஒரு போட்டோ எடுக்க முடியல. போட்டோ எடுக்கணும்னு கேட்டா எல்லாரையும் எதிர்த்து பேசுறாராம், முறைச்சு அப்படி ஓடுன்றாராம். ஒரு 10 அடி தாண்டி ஒரு பக்கத்துல யாருமே வர முடியாது. ஒரு 10 அடிக்கு சுத்தி பவுன்சரு. அதுக்கப்புறம் அந்த பவுன்சரை தாண்டி உள்ளே வர முடியாது. அப்படியே வந்தாலும் பவுன்சரை அடிச்சு துரத்துங்கன்ற மாதிரி கட்டளை இட்டு இருக்கிறார் சிவகார்த்திகேயன் அவர்கள். இந்த அளவு திமிர் எங்கிருந்துப்பா வந்துச்சு? நீ பான் வித் கோல்டன் ஸ்பூனும் கிடையாது மற்ற நடிகர்கள் மாதிரி. நீயும் கஷ்டப்பட்டு தானே வந்த. உன்னை பார்க்க அன்பாக வந்த பல இளைஞர்களை நீ கெடுத்து விட்ட இளைஞர்களை அப்படி சொல்லணும். ஏன்னா நீ வந்து இந்த காக்கி சட்டை, மான் கராத்தே, வருத்தப்படாத வாலிபர் சங்கம், எதிர்நீச்சல், சீமராஜா, ரெமோ, மிஸ்டர் லோக்கல்னு பல இன்ஃபுளுயன்ஸ் பண்ற படங்களை நடிச்சு யூத்தை வந்து வளரவே விடாம உருப்படவே விடாத அளவுக்கு அந்த படத்துல ஸ்கிரீன் பிளே சீன்ஸ் எல்லாம் வச்ச. அதாவது எல்லா படத்துலயும் பாத்தீங்கன்னா இவர் உருப்படியா எந்த வேலையும் செய்ய மாட்டாரு. ஆனா ஃபிகரை மட்டும் உசார் பண்ணுவாரு. ஃபிகர்னு சொல்லக்கூடாது, தப்பு இல்ல. பெண்களை உசார் பண்ணுவார். உசார்னு சொல்லக்கூடாதா? பெண்களை கரெக்ட் பண்ணி லவ் பண்ணி ஏமாத்துவாரு. அதாவது இவர் வேலை வெட்டி இல்லாம இருப்பாரு. ஆனா இவர் கரெக்ட் பண்ற பொண்ணுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா டாக்டர், லாயரு, ஐடி கம்பெனில வேலை செய்யற பொண்ணு, இந்த மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் வந்து இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமா அமைஞ்சிராதா மிஸ்டர் எஸ்கே அவர்களே? அது மட்டும் இல்லாம சமீபத்தில் நீங்க ஒரு சம்பவமும் பண்ணீங்க. அதனால உங்க பேர் கெட்டு போச்சு. இப்போ நீங்க இந்த திமிர் காட்டுறனால உங்க பேரா, உங்க இமேஜை டோட்டலா கெட்டு போயிடும். இதை வந்து புரிஞ்சுக்கணும் இளைஞர்கள். ஏன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் மாதிரி நம்மளும் சோசியல் மீடியால டான்ஸ் ஆடுவோம், கலர் கலரா காசை கொடுத்து ட்ரெஸ் வாங்கி போடுவோம், வியூஸ் அள்ளுவோம்னு நினைக்கிறீங்க. சிவகார்த்திகேயன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு படத்துக்கு இப்போ 34 கோடி வாங்குறாராம். 34 கோடிக்கு ஒரு வருஷத்துல 1 கோடின்னு கணக்கு போட்டா கூட 34 வீடு வாங்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 4 கம்பெனிஸ் அவர் வாங்கிடுவாரு. 5 ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கி ஏர்போர்ட்டுக்கு வாடகை விட்டாலே போதும். ஒரு நாளைக்கு பல லட்சங்களை அவர் சம்பாதிப்பாரு. அது மட்டும் இல்லாம 100 வருஷத்துக்கு தேவையான சொத்துக்களை அவர் சேர்த்து வச்சுட்டாரு. நீங்க சோசியல் மீடியால கலர் கலரா ட்ரெஸ் போட்டு ஆட்டம் போடுறதுனால உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சில லட்சங்கள் கிடைக்கும். இன்னொரு 5 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு காம்படிட்டர் வந்துருவான். நீங்க வீட்டிலேயே உட்கார வேண்டியதான். இருக்கிற காசும் ட்ரெஸ் வாங்குறதுக்கும் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வாங்குறதுக்கும் செலவாயிடும். இந்த 5 வருஷத்தை இவங்கள மாதிரி ஆகணும்னு சொல்லி சோசியல் மீடியால வேஸ்ட் பண்ணாதீங்க. சினிமால வரணும்னு நினைச்சீங்கன்னா இறங்கி சினிமாக்காரங்களோட பழகுங்க. ஒரு ஆபீஸா போய் உங்க திறமையை காமிங்க. வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதே மாதிரி நடிகர் விஷால் அவர்களை பத்தி சொல்லலாம். ஏன்னா அவரு ஒரு காலகட்டத்தில் எவ்வளவு ஆட்டம் போட்டாரு, எந்தெந்த சர்ச்சையில மாட்டினாருன்றது நம்ம எல்லாருக்கும் வந்து பழகின ஒரு விஷயம். ஆனா இப்போ சமீபத்தில் பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் வந்து அரசியல்ல இறங்க போறேன், இன்னும் கூடிய சீக்கிரத்துல 2 வருஷத்துல இறங்க போறேன் அப்படின்ற மாதிரி தன்னோட ரசிகர் மன்ற கொடியெல்லாம் அறிமுகப்படுத்தி நிறைய நல்ல திட்டங்கள்லாம் பண்றேன் அப்படின்ற மாதிரி இப்ப பண்ணிட்டு இருக்காரு. அதனால பழைய விஷயங்களை யாராவது மறக்க முடியுமா? மறக்க முடியாது. அப்படியே தேடி எடுக்கணும் அப்படின்னு போனா நீங்க கூகுளுக்குள்ள தான் போனோம், யூடியூப்குள்ள தான் போனோம். இப்போ அவரோட பழைய மேட்டர் எதுவுமே யூடியூப்லயும் கூகுள்லயும் இல்லவே இல்லை. எல்லாத்தையும் அவரோட ஐடிவிங்க வச்சு எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டாரு. பாருங்க என்ன மாதிரியான பித்தலாட்டம். அதாவது ஆரம்பத்துல வளர்ற வரைக்கும் நான் என்ன ஆட்டம் வேணாலும் போடுவேன், எந்த நடிகை வேணாலும் என்னை வந்து கம்பேர் பண்ணி பேசிக்கோங்க, எங்க வேணாலும் பார்ட்டி போவேன். இப்போ நான் அரசியல் களத்துல இறங்குறதுனால அந்த பழைய விஷயத்தை வச்சு நீங்க என்ன லாக் பண்ண முடியாது. அதனால நானே சொந்தமா ஐடிவிங்க வச்சு என்னெல்லாம் எவன் எதிர்த்து பேசுறானோ அவன் எல்லாரையும் காலி பண்ணிடுவேன், பழைய ரெக்கார்டெல்லாம் அழிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு வேலையில இறங்கியிருக்காரு. உங்களுக்கே நான் சேலஞ்ச் பண்றேன். முடிஞ்சா விஷால் அவர்கள் அந்த காலகட்டத்தில் பண்ண ஒரு சில விஷயங்களை நீங்க யூடியூப்ல இருந்தோ கூகுள்ல இருந்து எடுத்துங்க பார்க்கலாம், எதுவுமே இல்லை. ஆனா தல அஜித் அவர்களை பத்தி சில நல்ல விஷயங்களும் நான் சொல்லுவேங்க. ஏன்னா ரியலி வந்து இவர் ஒரு ஜென்டில்மேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு இவரை வந்து ஏகப்பட்ட பேர் தாக்கி பேசிட்டு இருக்காங்க. நிறைய ரிப்போர்ட்டர்ஸே பேசுறாங்க. ஏன் பேசுறாங்கன்னா காசு வாங்கிட்டு பேசுறாங்க, ஏன்னா இந்த மனுஷனை காலி பண்ணணும்னு. அதை பத்தி அஜித் அவர்கள் கவலைப்படுறதே இல்லை. நானும் அஜித் ரசிகன் கிடையாது. நான் வந்து அஜித்தோட படங்கள் பார்ப்பேன், அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு இந்த நடிகர்கள்லாம் பண்ணும்போது இவர் மட்டும் தனித்துவமா ஒரு விஷயம் பண்றாரு. என்னன்னா வாழ விடு. அதாவது இதுக்கு முன்னாடி சொன்ன சிவகுமார் ஆகட்டும், கவுண்டமணி ஆகட்டும், எம் ஆர் ராதா ஆகட்டும் நேரடியா ஓப்பனா போட்டு உடைச்சாங்க. ஆனா அஜித் அவர்கள் அவரோட செயல்களின் மூலயமாக அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு பாத்தீங்கன்னா, நான் காசு வாங்குறேன், படம் நடிக்கிறேன், என் படத்தை காசு கொடுத்து நீ பாக்குற, எதுக்கு ரசிகர் பண்றோம், என்னை பார்த்து நீ என்ஜாய் பண்ணி என்டர்டெயின் பண்ணு, உன்னை நான் என்டர்டெயின் பண்றேன், அதுல வர காசுல நான் பைக் ஓட்டுறேன், லாரி ஓட்டுறேன், ஹெலிகாப்டர் ஓட்டுறேன், ஏதோ ஒன்று ஓட்டுறேன், என்ன நோண்டாத, என்ன ஃபாலோ பண்ணாத. அவ்வளவுதான் அஜித்தோட பாணி. இது எல்லா நடிகர்களும் பண்ணியிருந்தா நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு சரியான பாதையில போயிருப்பாங்க. ஆனா இந்த நடிகர்கள் போக விட மாட்டாங்க. இவங்களை இயக்கிற அரசியல் கட்சிகளை இவங்களை போக விடாது. ஏன்னா எம்ஜிஆர் காலகட்டத்திலே அன்னைக்கு இருந்த ஒரு பெரிய அரசியல் தலைவரை நம்ம என்னதான் வந்து ஒரு கூட்டம் போட்டு மேடையில பேசினாலும் 50 பேர் வர மாட்டான். எம்ஜிஆர் வந்து கை காட்டினா 5000 பேர் வரான். அதனால நம்ம எவ்வளவுதான் நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு சொன்னாலும் இந்த மக்கள் மண்டையில ஒரு மண்ணாங்கட்டியும் ஏறாது. சினிமா நடிகரை வச்சுதான் இனிமேல் வர ஆட்சிகளை நம்ம பிடிக்கணும்னு சொல்லிதான் 50 வருஷமா நம்மள வந்து சினிமா நடிகர்கள் வச்சு இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க. நம்மளும் இன்ஃபுளுன்ஸ் ஆயிட்டு இருக்கோம். அது அவங்க தப்பு மட்டும் கிடையாது, நம்மளோட தப்பும் கூட தான். இதை நம்ம எப்போ புரிஞ்சுப்போம் அப்படின்றத யோசிக்கவே முடியாது. ஏன்னா அன்னியோட இன்னைக்கு சோசியல் மீடியா இன்ஃபுளுன்ஸ் வந்து ரொம்ப பெரிய லெவல்ல போனனால அன்னைக்கு பார்த்து ரசிச்சுட்டு இருந்தவங்க எல்லாருமே இன்னைக்கு தானோ ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல கலர் கலரா ட்ரெஸ் போட்டு அவன் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லயும் அதுக்கப்புறம் யூடியூப் ஷார்ட்ஸ்லயும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டானுங்க. இவங்களை அடக்கவே முடியாது. எல்லாருமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். இவங்க யாருக்கும் நாட்டோட முன்னேற்றத்தை பத்தி ஒரு ஃபோக்கஸ் கிடையாது.
அவங்களோட ஃபியூச்சரை பத்தி ஒரு ஃபோக்கஸ் கிடையாது. நாட்டோட வளர்ச்சிக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத துளி கூட யோசிக்கிறது கிடையாது. நம்ம தொழில் பண்ணாதான் அந்த தொழில் மூலயமா வந்து நாட்டுக்கு ஒரு நல்ல டாக்ஸ் கட்டி நாடும் முன்னேறும் கிடையாது. நாட்டை ஆள்றவங்க மேலேயே குறை சொல்லுவானுங்க. இந்த நாட்டை ஆள்றவன் இன்னைக்கு மாறி வேற ஒருத்தன் வந்தாலும் அவனை குறை சொல்லுவானுங்க. அவனை வந்து வேற ஒரு அரசியல் கட்சி குறை சொன்னாலும் அதுக்கு நம்ம ஆமாசாமி போடுவோம். பின்னாடி என்ன நடக்கும்னே தெரியாம புதுசா வந்து சுயேட்சையா வந்து நின்னாலும் அவனுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டோம். அதே மாதிரி புதுசா நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஃபேமஸான நடிகர் வந்து அரசியல் என்னன்னா ஆதரவு தெரிவிப்போம்னு சொல்லுவோம். அவர் என்ன பண்ணுவாரு பண்ண மாட்டாரு அப்படின்றத பத்தி ஒரு புரிதலே இல்லாம சோ இவ்வளவு தப்புக்கள் இன்னும் இருக்கிற இளைஞர்கள் கிட்ட தான் இருக்கு. இந்த இளைஞர்களை ஆட்டி படைப்பது ஒரு ஜெனரேஷன்லயும் அரசியல்வாதிகள், வியாபாரிகள், அவ்வளவுதான். ஏன்னா இன்னைக்கு வந்து வியாபாரி அவர்கள் தான் அரசியல்வாதிகளே வந்து ஆட்டி படைக்கிறாங்க. அப்போ நம்மள மாதிரி இளைஞர்களை விட்டா வைக்க போறானுங்க. அதனால இந்த சோசியல் மீடியா அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு அற்புதமான ஒரு வரப்பிரசாதம் நான் சொல்லுவேன். இதை வச்சு ப்ராப்பரா என்னென்ன கத்துக்க முடியுமோ கத்துக்கோங்க. அதை விட்டுட்டு நானும் அடுத்த விஷால் மாதிரி, நானும் அடுத்த விஜய் மாதிரி ஆக போறேன் அப்படின்னு நீங்க சோசியல் மீடியால ரீல்ஸை போட்டு உங்க டைமை வேஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்களும் டைம் வேஸ்ட் பண்றீங்க, உங்களை பாக்குறவங்களும் டைமை வேஸ்ட் பண்ணுவானுங்க. இதனால யாருக்கும் எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி இந்த 3 சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் தான் வளரும். அதாவது மோலிவுட், டோலிவுட், பாலிவுட், இதுல இருக்கிறவங்க மட்டும் தான் வளருவாங்களே தவிர இவங்க எல்லாரையும் போய் தேட்டர்ல பாக்குற எவனுமே வளர மாட்டான் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்ப நான் சொன்னதுக்கெல்லாம் ஒரு சிறந்த உதாரணமே பக்கத்துல இருக்கிற மோலிவுட் மலையாளம் பிலிம் இண்டஸ்ட்ரியை பாருங்க. கம்மியா சம்பளம் வாங்குறானுங்க. அப்படியே வாங்கி அந்த படத்தை அதே ஹீரோக்களை வந்து கடைசி வரைக்கும் நின்று ப்ரமோட் பண்ணி பிசினஸ் பண்ணி அதுல இருந்து ஒரு ஷேர் எடுத்துக்கிறாங்க. மக்களும் போய் படத்தை பாக்குறானுங்க, என்ஜாய் பண்றானுங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தேவையோ, அவங்களுக்கு குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை பார்க்க போயிடுறானுங்க. நம்ம அப்படி இருக்குமான்னு கொஞ்சம் பக்கத்து ஸ்டேட்டை கம்பேர் பண்ணிக்குவோம் நண்பர்களே. இதை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இது பற்றியோட உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போட்டு வழக்கம் போல சினிமா சீக்கிரத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.